ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கிய ஒரு மகத்தான கதை உண்டு. அதுதான் சிலப்பதிகாரம். புகப்பெற்ற வணிகர் மகன் கோவலன், அவனது மனைவி கண்ணகி கற்பும் பொறுமையும் உருவானவள். ஆனால் விதி வேறு பாதையில் அழைத்தது. மாதவி என்ற நடன பெண்ணிடம் கோவலன் மயங்கினான். செல்வம் அனைத்தையும் இழந்தான். உண்மை உணர்ந்த கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்குச் சென்றான், புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற ஆசையுடன். கண்ணகியின் சிலம்பை விற்க முயன்றபோது அரசியின் சிலம்பை திருடியவன் என கோவலன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டான். ஒரு நியாயமற்ற தீர்ப்பால் கோவலன் கொல்லப்பட்டான். கணவன் இறந்த செய்தி கேட்ட கண்ணகி அரசவையில் நின்றாள். இது என் சிலம்பு என்று அவள் கூறிய அந்த நிமிடம் உண்மை உலகமே அதிர்ந்தது. நீதியற்ற தீர்ப்புக்கு கண்ணகி சபித்தாள். மதுரை நகரம் தீக்கிரையாகியது. கற்பின் சக்தியால், நீதியின் வெற்றியால் கண்ணகி தெய்வமாக போற்றப்பட்டாள். இதுதான் சிலப்பதிகாரம்.